அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் ஏற்பட்டது. ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்தும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஆர்முஸ் நீரிணையை மூடிய ஈரான் வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியது. இதனால் சர்வதேச அளவில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் தலையிட்டு மத்தியஸ்தம் செய்து இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது. இதையடுத்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவிடம் நேரடியாக பங்கேற்க மாட்டோம் என்று கூறிய ஈரான் பிறகு அந்த நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வரும் விதமாக பாகிஸ்தானுக்கு தனது பிரதிநிதிகளை அனுப்பியது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டது. பாகிஸ்தானில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசிம் முனீர் ஆகியோரை சந்தித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி ஈரானுக்கு கிளம்பிச் சென்றார். பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் பாகிஸ்தான் பயணம் பயனுள்ளதாக இருந்தது, அமைதியை கொண்டுவர பாகிஸ்தான் மேற்கொள்ளும் முயற்சிகள் மதிப்புமிக்கவை, ஈரான் மீதான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடைமுறைக்கு உகந்த நிபந்தனை அடங்கிய தொகுப்பை வழங்கியுள்ளோம். அமெரிக்கா உண்மையில் தூதரக பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக உள்ளதா என்பதை இன்னும் பார்க்க வேண்டியுள்ளது என்று பதிவிட்டுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் பாகிஸ்தானில் இருந்து மீண்டும் ஈரான் திரும்பிய நிலையில் அமெரிக்காவும் தனது பிரதிநிதிகள் குழுவின் பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்தது. இதனை ட்ரம்ப் அறிவித்தார். ஈரான் மீதான போர் விவகாரத்தில் அமெரிக்காவின் கையே ஓங்கியிருப்பதாகவும் பேச்சுவார்த்தை குழுவை பாகிஸ்தான் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டேன். அவர்கள் விரும்பிய நேரத்தில் எங்களை அழைக்கலாம், ஆனால் எந்த பயனும் இல்லாமல் அங்கே அமர்ந்து பேசுவதற்காக இனி 18 மணி நேர பயணங்களை மேற்கொள்ளப் போவதில்லை என்றார். தற்போதைக்கு 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை ரத்தாகியுள்ள சூழலில் இனி பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் அல்லது ஆர்முஸ் நீரிணையை தனது பிடியை மேலும் இருக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதா என பல்வேறு கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன.